கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் சொல்ல போற காரியம் என்னவென்றால், இந்த உலகம் அழிவின் கட்டத்துக்கு வந்துவிட்டது. இந்த உலகத்தை படைத்தவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையின் அறிகுறிகள் தான் ஆங்காங்கே காணப்படுகிறது. அவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2000 வருடங்களுக்கு முன்பதாக கன்னிகையின் வயிற்றிலே பிறந்து இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கொடூரமான முறையிலே மனுஷனால் கொலை செய்யப்பட்டார். அப்படி என்று மனிதர்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் மனிதனுடைய பாவங்களுக்காகவே அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஏனெனில் மனிதர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக அவருடைய ரதம், பாவ மன்னிப்பு உண்டான ரதம் தேவைப்படுகிறது. பரலோகத்திலே ஒரு மனிதன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்படாத எந்த ஒரு மகானும், எந்த ஒரு நீதிமானும், எந்த ஒரு பக்திமானும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஒரு சந்திர மண்டலத்துக்கு செல்லும் பொழுது சந்திர மண்டலத்தினுடைய ஆடையை உடித்துக் கொண்டால் மட்டுமே சந்திர மண்டலத்துக்கு போக முடியும். சந்திர மண்டலத்துக்கு அனைவராலும் போக முடியாது. அந்த ஆடையினுடைய விலை சுமார் 70 கோடியாம். அங்கு போனீர்கள் என்றால் அதுக்கு வேண்டிய ஆக்சிஜன், அதுக்கு வேண்டிய உடை, அதுக்கு வேண்டிய உணவு, அதுக்கு வேண்டிய எவ்வளோ பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு பூமியில இருக்கிற ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அந்த சந்திர மண்டலத்துக்கு போக வேண்டிய ஒரு சின்ன ஒரு கிரகத்துக்கு போகவே இவ்வளோ காரியங்கள் தேவைப்படுகிறது என்றால், பரலோக ராஜ்யத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாசஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்றால் மனிதன் எவ்வேறாக இருக்க வேண்டும் என்றது நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேற இல்லப்பா, ஏதோ ஒன்று சொல்லுவார்கள், மதத்தை பத்தி பிரசங்கம் போல. இது மதம் அல்ல பிரியமானவர்களே, இது மதம் அல்ல, இது ஜீவன். இது மதம் அல்ல, இது சத்தியம். நீங்கள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன, செத்த பிறகு நீங்கள் மோட்சத்துக்கு போனால் என்ன, நரகத்துக்கு போனால் என்ன என்று அப்படி நாங்கள் விட முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளை என்னவெனில், இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளை எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், அநேகருக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை பாவ மன்னிப்பு உண்டாகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் மரித்து போனால் 2 இடம் போலாம். ஒன்று பரலோகம், ஒன்று மோட்சம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு இருந்தால் மாத்திரமே பரலோகத்துக்கு போக தகுதி உண்டாகுகிறது. இல்லை என்றால் அதற்கு தகுதி அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா, போய்விடலாமா அப்படி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி நீதிமானாய் வாழ்ந்தாரோ அதை போலவே ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். இது கிறிஸ்தவ மதம் அப்படி என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறீர்கள். இந்த உலகத்தில் எத்தனை வருடம் உங்களால் வாழ முடியும்? 70 வருடம், அவ்வளவுதான். ஒன்று புதைத்து விடுவார்கள், இல்லை எரித்து விடுவார்கள், அவ்வளவுதான். உங்களுடைய கதை முடிந்தது. அதுக்கு பின்பாக உங்க வீட்டில் இருக்கிற துணிமணிகளை கூட தூக்கி கொளுத்தி விடுவார்கள். அந்த துணிமணி படுத்த கட்டில் கூட வீட்டில் வைப்பதில்லை. நீங்கள் படுத்த தலைக்காணை, உடுத்திய உடைகள், நகைகளை போட மாட்டார்கள், தங்க நகைகளை போட மாட்டார்கள். அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றது எல்லாம் தூக்கி யாருக்காவது கொடுத்து விடுவார்கள். இல்லை என்றால் தூக்கி போட்டு விடுவார்கள். 1 வருஷம் நிறைவாய் வைத்துக் கொள்ளலாம், 2 வருஷம் வைத்துக் கொள்ளலாம், 3 வருஷம் மனிதன் மறந்து விடுவான். அவனுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற, அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, மரித்தவர்களை யோசிக்கக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களை கழுவப்பட்டு இருந்தீர்களானால், நீங்கள் மரித்து உங்களை புதைத்து 10,000 வருடமானாலும் அவருடைய வருகையிலே உங்களை எழுப்புவார். ஒரு குழந்தையை எழுப்புவதை போல தேவதூதர்கள் உங்களை எழுப்புவார்கள். வா ஏந்திரி, கல்லறைகள் திறக்கப்படும். நீங்கள் உயிரோடு, இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதை போல கல்லறைகள் திறக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களுக்கு மாத்திரம் அந்த சலுகை உண்டு. எத்தனையோ பாலிசி இருக்கு, இன்சூரன்ஸ் பாலிசி, டெத் பாலிசி, லைஃப் பாலிசி. செத்தாதாங்க பாலிசி. ஆனா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் செத்தா நித்திய ஜீவனுங்க. மரித்தீங்க உங்களுடைய ஆவி ஆத்மாக்கு ஜீவன் உண்டாகும்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா? நீங்க செத்தா உங்களுக்கு வாழ்க்கை வேண்டுமா? செத்தா உங்களுடைய ஆவி ஆத்மா உயிர் அடைய வேண்டுமா? அவருடைய வாசஸ்தலத்துக்கு, பரலோகத்துக்கு, இன்பமான ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போக வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடனே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது மதம் அல்ல, மனம், 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 மனம். திருமணமாகும் பொழுது நிறைய மதம் பார்ப்பார்கள், ஜாதி பார்ப்பார்கள், மொழி பார்ப்பார்கள். ஆனால் காதலிக்கும் பொழுது எதையும் பார்க்க மாட்டார்கள், மனதை பார்ப்பார்கள். அதை போலதான் நீங்கள் கர்த்தராகிய இயேசு
கிறிஸ்துவை காதலித்தால் மனதை பார்ப்பார்கள். உங்களுடைய மனதை ஒப்பு கொடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய மனதை ஒப்பு கொடுத்தீர்களா என்றால் அவர் சீக்கிரமாய் வருகிறார். இதுதான் ஒரு எண்ட். முடிவின் காலம் வந்துவிட்டது. இனி காலங்கள் செல்லாது. அழிவின் காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு திரும்பி போவான். அது அவருடைய சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். இந்த மனுஷனை மீட்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு ரத்தம் சிந்தி அவர் மரித்து பிசாசின் தலையை நசுக்கி அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகையிலே உங்களை பங்கு பெற வைக்கதான் இத்தனை கிறிஸ்தவர்கள் போராடுகிறார்கள். என்னை போல நீயும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். என்னை போல நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் சந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் சந்திரமண்டலத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஏரோப்ளைன்ல போகணும்னு ஆசை இருக்கு, ராக்கெட்ல போகணும்னு ஆசை இருக்கு. எத்தனையோ கோடி மக்கள் ஏரோப்ளைன் ராக்கெட்டையும் வானத்துல தான் பார்த்திருப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மதம் மாற வேண்டாம், உடை மாற்ற வேண்டாம், கம்பளை மாற்ற வேண்டாம், பேரை மாற்ற வேண்டாம். உங்கள் மதம் மாற வேண்டாம், மனம் மாறுங்கள். இனி இந்த பாவ வாழ்க்கையை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்திகரியும். நீர் எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர். பிதாவானவர் உம்மை உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் நீங்கள் நம்ப வேண்டும். அது ஒரு சின்ன ஃபார்முலா தான். நீங்கள் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப வேண்டும். பரலோகத்துக்கு போகிற வழி. அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. என்னை இல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. நானே அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு என்று சொல்லுகிறார். நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். நானே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர் என்று சொல்லுகிறார். யாருக்கடா அந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறதா? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் மனிதர்களுக்கு இருக்கிறதா? தெரியாம காலம் மெதிச்சிட்டாங்கப்பா, சாரிங்க, மன்னிச்சுட்டேன். இந்த காலத்தில் திருப்பி மெரிச்சிட்டு அப்படி எப்படிங்க மெரிச்சிட்டு சாரி சொன்னா சரியாயிடுமா? நான் மெரிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க வழிய அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்து மக்கள். ஆனால் அவர் சொல்கிறார், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறது. இல்ல, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டவனாய் நீ காணப்படுவாய். மரித்தவனுக்கு நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை கிடைக்காது. பிரியமானவர்களே, நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை உண்டாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த மனிதனை படைத்தார். அவருடைய சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் கிடையாது. மனுஷனுக்குள்ள எத்தனையோ நரம்புகள் இருக்கிறது, சதைகள் இருக்கிறது, மூளை நரம்புகள் இருக்கிறது, மூளை இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது. ரத்தம் தான் உயிர். ரத்தம் போய்விட்டால் உயிர் போய்விடும். பிரியமானவர்களே, மண்ணினால் மனிதனை செய்து அவருடைய சுவாசத்தை ஊதி உங்களை ஜீவ ஆத்மாவாய் வைத்திருக்கிறார். அவரை போலவே பேசுகிற தன்மை உடையவராய் உங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் பேசுகிறவர்கள், நீங்களும் அவரை போலவே அநேக காரியங்களை உருவாக்குகிறவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாய் இருங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ரத்தத்தாலே உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவிக்கொள்ளுங்கள். அவருடைய வருகையிலே தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். அவருடைய வருகை தாமதமானால், மரித்து போனால், உங்களை புதைத்து விட்டால், நீங்கள் அவருடைய வருகையிலே உங்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு நித்திய ஜீவம், அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் லைஃப் டைம், முடிவே இல்லை பரலோக ராஜ்யத்திலே. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. வேலிடிட்டி பீரியட் இஸ் வெரி லோ. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. வேலிடிட்டி இல்லை, இப்ப இல்லை. எங்கு பார்த்தாலும் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்று சொன்னார். நட்சத்திரங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் ரத்தமாய் மாறும் என்று சொன்னார். ரத்தமாய் மாறுகிறது. சூரியன் அந்தகாரப்படும் என்று சொன்னால் இந்த வருஷத்திலே சூரியன் அந்தகாரப்பட்டது. ஒரே நிமிடத்திலே இந்த சூரியன் அந்தகாரப்பட்டதை நாம் அனைவரும் பார்த்திருக்கோம். ஒரு நொடி பொழுதிலே உலகமே இருண்டு போனது. பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் படைத்தவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப விசுவாசிக்காதவனுக்கு அவ்வளவுதான், ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆக்கினை தீர்ப்பு யாருக்குன்னா மனுஷனுக்காக ஏற்பட்டதல்ல, பிசாசுக்காக ஏற்பட்டதுதான் நரகம். அவனை தான் கட்டி அந்த அக்னியும் கந்தகமான கடலிலே சங்கிலால கட்டி தூக்கி போட போகிறார்.
போகிறார். ஆனால் அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு அதே இடத்துல பங்கு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துனுடைய வழியில நடக்கிறவனுக்கு ஒன்னு ஹெவன் இல்லை ஹெல், ரெண்டுமே எச் தான். அது வந்து சேட்டன், சின், ஈவில், டெத் எல்லாமே பாருங்களேன். டெவில் எல்லாமே கரெக்டா வரும். டெவில் டி, டெத் டி, ஈவில் ஸ்பிரிட் இ, எஸ் சேட்டன். இப்போ காட் ஜி, ஜே ஜீசஸ், ஜெஹோவா ஹெவன், அது ஹெல். எல்லாமே ஒன்றுபட்டு தான் இருக்கும். பிரியமானவர்களே, உலகம் சீக்கிரமாய் அழிய போகிறது. பஞ்சமும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும், சுனாமிகளும், கடல் கொந்தளிப்புகளும், அநேக காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். இனி பார்க்குவதற்கு ஒண்ணுமே இல்லை. உங்களோட கூட இருக்கிறவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆயத்தமாய் இருங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரே உண்மையான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். I am the way, the truth, and the life. Subscribe to Kingdom Ministry and join us in preparing for the end times. Repent, believe, and share the gospel. Thank you for joining us on this journey today. Subscribe to Kingdom Ministry for more such enlightening narratives.